ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. குற்றமற்ற அறிவை பெற டார்வினை நம்புவதா கிருஷ்ணரை நம்புவதா? வழங்கியவர் ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். குற்றமற்ற பக்குவமான அறிவை பெற விரும்பும் மக்கள் மன அனுமானத்தினால் உருவான டார்வின் போன்ற விஞ்ஞானிகளை ஏற்பதற்கு பதிலாக குற்றமற்ற நபரிடமிருந்து குற்றமற்ற அறிவை பெற வேண்டும் என்பது குறித்து ஸ்ரீல பிரபுபாதர் மானுடவியல் ஆராய்ச்சியாளர் முனைவர் கேரோல் கெமெரோனுடன் உரையாடுகிறார். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நமது வாழ்நாள் 70 அல்லது 80 வருடங்களே இருந்தும் கூட டார்வினுடைய கொள்கையை பின்பற்றுபவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளை கணக்கிடுகின்றனர். வாழ்வது 70 80 ஆண்டுகளே. அவர்கள் எவ்வாறு கோடிக்கணக்கான ஆண்டுகளை கணக்கிடுகின்றனர்? இது நம்புவதற்கு சாத்தியமற்றது. டார்வினுடைய கொள்கை வெறும் மன அனுமானமே அன்றி வேறல்ல. இது மக்களை தவறாக வழிநடத்துவதாகும். நேர்மையான மனிதன் மற்றவர்களை தவறாக வழிநடத்த கூடாது. தனது அறிவு ஓர் எல்லைக்குட்பட்டது என்பதை ஒருவன் உணர வேண்டும். எனது கொள்கையை மற்றவர்களின் மீது எவ்வாறு திணிக்க இயலும்? அது சரியல்ல. பேரளவு கலாச்சார தலைவர்களான இத்தகு விஞ்ஞானிகள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். சற்று சிந்தித்து பாருங்கள். என்னிடம் பக்குவமான ஞானம் இல்லை. நான் வெறுமனே கொள்கைகளை மட்டுமே உருவாக்குகிறேன். என்னிடம் நிரூபிக்க இயலாத கொள்கைகளை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆனாலும் அதை பற்றி நான் யோசிப்பதில்லை. மக்களை தவறாக வழிநடத்துவேன். இத்தகு ஏமாற்று வேலை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கும் இது போன்ற ஏமாற்று வேலைதான் நிகழ்ந்து கொண்டுள்ளது. நேர்மையான மனிதன் பிறரை ஏமாற்றுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் அது என்னை போன்ற விஞ்ஞானிகளுக்கு பொருந்தாது. நான் கொள்கைகளை உருவாக்குவேன். அது குறித்து வெற்று பேச்சால் மக்களை ஏமாற்றுவேன். முதலில் நாம் முறையான அறிவை பெற்றிருக்க வேண்டும். அதன் பின்னரே அதனை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுவே எங்களது கருத்து. முதலில் உங்களது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு மற்றவர்களுக்கு அறிவை வழங்க முயலுங்கள். உங்களிடம் தெளிவான ஞானம் இல்லாத போது ஏன் மற்றவர்களுக்கு அறிவை வழங்க முயல்கிறீர்? கேரோல் கேள்வி எழுப்புகிறார். சுவாமிஜி, முழுமையான அறிவு ஒருவரிடம் இருக்க முடியுமா? அறிவு உண்மையிலேயே முழுமையானதாக இருக்க முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் பதில் அளிக்கிறார், ஆம், இருக்க முடியுமே. கேரோல் கூறுகிறார், அதாவது எனக்கு தெரிந்தவரை இறுதியில் வேண்டுமானால் எனக்கு முழு அறிவு கிடைக்கலாம். ஆனால் தற்போது அனைத்தும் குழப்பமாகவே இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது நம் அறிவு சரியானது, முழுமையானது என்பதை எவ்வாறு உறுதியாக கூற முடியும்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், முழுமையானவரிடமிருந்து அறிவை பெற முயற்சிக்கும் போது உங்களால் பக்குவமான அறிவை உடனடியாக பெற இயலும். அதற்கு மாறாக ஏமாற்றுக்காரனிடமிருந்து அறிவுரை பெற்றால் நாம் பெறுகின்ற அறிவு முழுமையற்றதாகவே இருக்கும். அறிவு என்பதை யாரேனும் ஒரு நபரிடமிருந்தே பெற இயலும். நான் ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ யோகா மையத்திற்கோ செல்லும் போது உண்மையில் ஓர் ஆசிரியர் அல்லது குருவிடம் செல்கிறேன். உங்கள் ஆசிரியர் அல்லது குரு என்பவர் சரியானவராக இருப்பாரானால் உங்களுக்கு சரியான அறிவு கிட்டும். ஆனால் ஆசிரியர் போலியாக இருப்பாரானால் அவர் தரும் அறிவும் போலியானதாகவே இருக்கும். கேரோல் மீண்டும் கேட்கிறார், ஆசிரியர் சரியானவராக இருந்தால் அவர் தரும் அறிவும் சரியானதாக இருக்குமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம். கேரோல் கேட்கிறார், அந்த அறிவு நமக்கு உடனடியாக கிடைத்து விடுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம். உதாரணமாக நாங்கள் பகவத்கீதையிலிருந்து அறிவை வழங்குகிறோம். அது முழுமையான அறிவு. நீங்கள் இதனை பெறும்போது நீங்களும் முழுமை அடைகிறீர்கள். கேரோல் கேட்கிறார், உங்களது செயல்கள் முழுமையானதாகி விடுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஓ, நிச்சயமாக. நீங்கள் பகவத்கீதையை படித்திருக்கிறீர்களா? கேரோல் சொல்கிறார், இதுவரை இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், பகவத்கீதையில் பகவான் நமக்கு மன்மனாபவ மத்பக்தோ என்று அறிவுறுத்துவதை காணலாம். எப்பொழுதும் என்னையே நினை என்று அவர் கூறுகிறார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண என்று கூறும்போது நாங்கள் கிருஷ்ணரையே நினைக்கிறோம். எங்களது பூர்வீக ஆச்சாரியர்களின் வழிமுறையை பின்பற்றுகிறோம். எனவே எங்களது செயல்கள் குறைவற்றவை. எனது மருத்துவர் கூறுகிறார், இந்த மருந்தை இந்த வேளைக்கு இந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள், இதை செய்யாதீர்கள், இதை செய்யுங்கள். அவர் கூறுவதை நான் கேட்டால் போதும், குணமடைவேன். கேரோல் கேட்கிறார், அதற்கு பின்னர் ஒரு மனிதன் தனது செயல்களை பற்றி ஆராய வேண்டுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இல்லை, அதற்கு அவசியமே இல்லை. நீங்கள் குறைவற்றவரிடமிருந்து குறைவற்ற அறிவை பெறும்போது அதில் ஆராய்ச்சிக்கு வேலையே இல்லை. கேரோல் கூறுகிறார், ஆக அது முற்றிலும் நம்பிக்கையை பொறுத்தது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஒரு குழந்தையை பாருங்களேன்.
எனது தந்தை குற்றமற்றவர் என்று குழந்தை எண்ணுகிறது. உண்மையில் தந்தையானவர் குற்றமற்றவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் குழந்தையிடமாவது குற்றமற்றவராக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் தாய் தந்தையர் எதை கூறினாலும் குழந்தை அதனை பிழையில்லாத அறிவாக ஏற்கிறது. உதாரணமாக, அன்புள்ள மகனே, இதுதான் மேஜை என்று தந்தை கூறுகிறார். அந்த குழந்தைக்கு அது மேஜை என்று தெரியாது. இருப்பினும் தந்தை சொல்வதை அப்படியே ஏற்று இது மேஜை என்று குழந்தையும் கூறுகிறது. அதுவே உண்மை. அவனது அறிவு குறைவற்றது. எளிமையாக கூறினால், குழந்தை குறையுடையதாக இருப்பினும் குறைவற்ற தந்தையின் அறிவை வழிமொழிவதால் அக்குழந்தை கூறுவதும் குறைவற்றதாகிறது. தந்தையே, இது என்ன, அது என்ன என பல்வேறு கேள்விகளை தந்தையிடம் குழந்தை கேட்கின்றது. தந்தையும் சிரித்துக் கொண்டே, இதுதான் மணி, இதனை ஒலிக்கச் செய்ய இந்த பொத்தானை அழுத்த வேண்டும் என விளக்குகிறார். இவ்வாறே அக்குழந்தை முழுமையான அறிவை பெறுகிறான். தன் தந்தை சொல்வதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறான். அதன்படி மணி ஒலிக்கிறதே என்று எண்ணி வியக்கிறான். ஆக குற்றமற்ற அறிவு உண்டு. குழந்தையின் அறிவு குறைபாடுடையதாக இருப்பினும் அதனால் பெறப்படும் அறிவு குற்றமற்றதாக உள்ளது. இது சாதாரண அறிவு. இதே போல உயரிய அறிவை குறைவற்றவரிடமிருந்து பெறுவோமானால் நமது உயரிய அறிவும் குறைவற்றதாகவே இருக்கும். ஆனால் டார்வின் போன்ற பக்குவமற்ற மானுடவியலாளர்களிடமிருந்து அறிவை பெற்றால் அந்த அறிவு பக்குவமற்றதாகவே இருக்கும். எனவே இந்த முழுமையற்ற அறிவை பெறுவதற்காக நாம் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? கேரோல் கூறுகிறார், ஒருவேளை குறைவற்றவர் என்பதற்கு நாம் வைத்திருக்கும் அளவுகோல் மிகச் சிறியதாக இருக்கலாம். அதனால் தான் குற்றமற்றவரை காண்பது அரிதாக உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மக்கள் ஏமாற்றப்பட தயார் என்றால் நான் சிறந்த ஏமாற்றுக்காரனாக இருப்பேன். ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார். மேலும் கூறுகிறார், அது வேறு விஷயம். நான் முனைவர் பட்டம் வாங்கிவிட்டு சிறந்த ஏமாற்றுக்காரன் ஆகிறேன். கோரோல் கேட்கிறார், அதுதான் உண்மையாக உள்ளது. நாம் எவ்வளவு அக்கறையுடன் குறைவற்றவரை தேடினாலும் கிடைக்கவில்லையே. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அதனால் தான் நாங்கள் கிருஷ்ணர் இதோ இருக்கிறார், இவரே குறைவற்றவர், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னும் இச்செய்தியை உங்களுக்கு தருகிறோம். ஆனால் நீங்கள் அவரை பின்பற்றுவதில்லை. நான் முன்னர் கூறியதை போல இயேசு கிறிஸ்துவும் முழுமையானவரே, ஆனால் நீங்கள் அவரை பின்பற்றுவதில்லை. கேரோல் கூறுகிறார், ஆம், நீங்கள் சொல்வது சரியே. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், உங்களுக்கு அவரை பின்பற்ற விருப்பமில்லை. நீங்கள் டார்வினை பின்பற்றுகிறீர்கள். அது யாருடைய குற்றம்? குற்றமற்றவரின் குற்றமா அல்லது உங்களின் குற்றமா? குற்றமற்றவரிடமிருந்து அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லை. போலியானவர்களிடமிருந்தே அறிய விரும்புகிறீர்கள். இதுவே உங்களது குறைபாடு. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே, நாம் அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையிலிருந்து வரும் குருமார்களிடமிருந்து, ஆச்சாரியர்களிடமிருந்து, தூய கிருஷ்ண பக்தர்களிடமிருந்து ஆன்மீக அறிவை பெற்று நம் ஆன்மீக வாழ்வில் உயர்வோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.